கதை கேட்க தயாராயிட்டீங்களா? இன்றைக்கான வேதவசனத்தையும் கதையும் பார்ப்போமா? சிலர் தங்களுடைய அன்பை வெளிப்படையா காட்டுவாங்க. ஆனா தப்பு பண்ணும்போது அவங்கள கண்டிக்க மாட்டாங்க. அப்பனா அது உண்மையான அன்பு கிடையாது. உண்மையான அன்பு சில நேரம் வெளிக்காட்ட மாட்டாங்க. ஆனா அவங்க தவறு செய்யும் போது சுட்டி காட்டுவாங்க. அதுக்கு பேரு அன்பு இல்லை அப்படின்னு இல்ல, அக்கறை அதிகமா இருக்குன்னு அர்த்தம். வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். நீதிமொழிகள் 27:5. மறைவான சிநேகிதத்தை பார்க்கிலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதலே நல்லது. பாத்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு? நம்ம வெளிப்படையா ஒருத்தரை திட்டுறதுனால அவங்க மேல அன்பு இல்லைன்னு அர்த்தம் இல்ல. உள்ளுக்குள்ள அன்பு இருக்கும், வெளியே காட்ட மாட்டாங்க. ஒரு பெரிய தொழிலதிபர் இருந்தாரு. அவருடைய மனைவி நோய்வாய்ப்பட்டதுனால இறந்து போயிடுறாங்க. அவங்களுக்கு 5 வயசுல ஒரு சின்ன பையன் இருந்தான். தகப்பன் யோசிச்சாரு, நான் தொழில் விஷயமா வெளியே போயிடுவேன், அப்போ என் பையன் தனியா இருப்பான், அதனால நான் 2வது திருமணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு ஒரு நாள் ஒரு பெண்மணியை கூட்டிட்டு வந்தாரு வீட்டுக்கு. அவர் பையன்கிட்ட சொன்னாரு, இவங்க கூட நீ பேசி பழகு, பிடிச்சிருந்தா நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு. அவங்க எல்லாருமே சாப்பிட்றதுக்கு உட்கார்ந்தாங்க. அப்போ இந்த பையன் மண் எடுத்துட்டு வந்து அவங்க அப்பா தட்டுல போட்டுட்டான். அவங்க அப்பாவுக்கு கோவம் வந்துருச்சு. உடனே அவனை திட்டினாங்க. உடனே இந்த பெண்மணி, அவனை திட்டாதீங்க, அவன் சின்ன பையன் தானே அப்படின்னு அவன்கிட்ட ரொம்ப அன்பா பேசினாங்க. அவங்க போகும்போது ரொம்ப அன்பா எல்லார்ட்டையும் போயிட்டு வரேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு நாள் ஒரு பெண்மணியை கூட்டிட்டு வந்தாரு இந்த அப்பா. அவங்க சாப்பிட உட்கார்ந்தும் போது மறுபடியும் இந்த பையன் மண் எடுத்து வந்து அவங்க அப்பா தட்டுல போட்டுட்டான். இப்போ அந்த பெண்மணி, இவனை ஏன்பா இப்படி நடந்துக்கிற, அப்பா சாப்பிட்ற தட்டுல மண்ணு போடக்கூடாதுல்ல, இனிமே இப்படி செய்யக்கூடாதுன்னு கோவமா பேசினாங்க. இந்த பெண்மணி போகும்போது போயிட்டு வரேன்னா அன்பா சொல்லிட்டு போனாங்க. இந்த பையன் அவங்க அப்பாட்ட சொன்னா, 2வதா வந்தாங்கல்ல அவங்கள நீங்க கல்யாணம் பண்ணிக்கிங்க அப்படின்னு. உங்க அப்பா சொன்னாரு, முதல் வந்த பெண்மணி தானே உன்கிட்ட அன்பா பேசினாங்க, 2வது வந்தவங்க உன்னை திட்ட தானே செய்தாங்க, அப்ப ஏன் இப்படி சொல்ற அப்படின்னு. அப்ப அவன் சொன்னான், நீங்க இருந்ததுனால தான் முதல்ல வந்தவங்க என்னை திட்டல, ஆனா 2வது வந்தவங்க உங்க முன்னாடியே என்னை திட்டினாங்கன்னா என்ன நல்வழிப்படுத்துறதுக்காக தான். அப்பனா அவங்களுடைய அன்பு உண்மையானது. உண்மையான அன்பை நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்த கதையில் சந்திப்போம்.